டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களோட செயல்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க பண்ணல. அப்கோர்ஸ் திமுக எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரியான தோற்றம் இருந்தாலும் திமுக வாக்கு வங்கியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான எந்த விஷயத்தையுமே அவங்க பண்ணல. அவங்க பண்ணக்கூடிய அரசியல் அதிமுகவோட வாக்கு வங்கியை கை வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க அதிமுக வந்து சேர்றாங்கன்னா டெஃபினட்டா அது திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கன்சாலிடேட் பண்ணிடும். சோ அந்த விஷயத்தை பண்ணாங்கன்னா டிஎம்கேக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பட் அவங்க விஷயத்தை பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் என்னோட பார்வை. ஏன்னா இது வரைக்கும் அவங்க திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை இது வரைக்கும் அவங்க பண்ணல. அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். சோ அதனால ஆர்ப்பாட்டம் நடத்தாங்க, அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தாது. யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதான் திமுக எதிர்த்தவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எப்பெல்லாம் விஜய் ஆக்டிவ் ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் எப்பெல்லாம் ஆக்டிவ் ஆகிறாரோ அப்பெல்லாம் விஜய் ஆக்டிவ் ஆகுது. இபிஎஸ் ஃபர்ஸ்ட் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போறது அவரோட ஃபேமிலியை காப்பாத்ததான், ஏன்னா இடி ரைட்ஸ்லாம் நடக்குது, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக டெல்லி போறார் அப்படின்ற விஷயத்த இபிஎஸ் கையில் எடுக்கிறார். அவர் கையில் எடுத்தோடனே அடுத்த விஜய் அந்த இஷ்யூ கையில் எடுக்கிறார். அவர் இன்னும் கொஞ்சம் கூட காட்டமான ஒரு அறிக்கையை விட்டு திமுகவோட லீடர்ஷிப் அட்டாக் பண்றாரு, குடும்பத்தை காப்பாத்த தான் போறார் அப்படின்ற ஆங்கிள். சோ அவர் பண்ற விஷயம் என்னன்னா இபிஎஸ் ஒரு அரசியலை கையில் எடுத்தா அதே அரசியலை குயிக்கா விஜய் கையில் எடுக்கிறார். சோ அப்ப வந்து பார்த்தா திமுக அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிமுக அந்த அரசியலை கையில் எடுக்கிறீங்க. சோ அப்ப அதிமுக ஒரு அரசியலை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த அரசியல் மூலமா சில லாபங்களை பெறணும் அப்படின்றதுக்காக தான் அதிமுக அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க. இல்லையா? சிம்பிள், ஓட்ஸ் வாங்குறதுக்காக தான். அதே அரசியலை விஜய் கையில் எடுத்தா என்ன ஆகும்? அதிமுக கிடைக்கக்கூடிய அந்த லாபங்கள்ல பாதியை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி கஸ்டடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறாங்க. மேஜர் பார்ட்டி அவங்க தான் ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா இருந்துட்டு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அதை இவங்க டேக் ஓவர் பண்றாங்க அந்த இஷ்யூ. அப்புறம் இப்ப இபிஎஸ் அவர்கள் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணும்போது விஜயும் பார்த்தோம்னா டிவிக்கும் ஆக்டிவேட் ஆகிறாங்க. இந்த டைம்ல குறிப்பா ஆக்டிவேட் ஆகிறாங்க. சோ அந்த சைட்ல மீடியா அட்டென்ஷன் அதிமுக நோக்கி திரும்பும்போது விஜய் உள்ள வந்துகிட்டே இருக்காரு.